எங்கள் ஊர் கோயில் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 2 டேஸோட மினி vlog தான். வீடியோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. திருவிழாவுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் 5 o'clock வீட்டில் விளக்கு போட்டு கோவிலுக்கு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து கோவில் வரைக்குமே ரோட்ல ஃபுல்லாவே லைட் எல்லாம் போட்டுட்டாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே ஃபுல்லாவே லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இப்போ நல்லா வச்சு ஃபுல்லாவே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் எல்லாம் 1 day தான் கோயில் திருவிழா வச்சிருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து 3 days வச்சிருந்தாங்க. கோவிலுக்குள்ள போய் பார்த்தா உள்ள பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் போய் அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தீர்த்தமும் திண்ணீரும் கொடுத்தாங்க, பிரசாதமும் கொடுத்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டு கொண்டாந்து நின்றுட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் வந்து வீட்டில் தான் கும்மி அடிச்சுட்டு இருந்தோம். இந்த 2 days வந்து கோவிலை வந்து அடிக்க சொல்லிட்டாங்க. பாட்டி வீட்டிலேருந்து செம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் ஃபுல்லாகவே தண்ணி நினச்சிட்டு கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கும்மி அடித்து முடிச்சதுக்கப்புறமா கோவிலில் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு சாமிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு கும்மி அடிக்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கும்மி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பானைக்கரை கொடுத்தாங்க. அதையும் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் குடிச்சு முடிச்சிட்டோம். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா கோலை எப்பயும் போல அழிச்சு விட்டுட்டு மார்னிங் எந்திரிச்சு கோலம் போட்டுட்டோம். இன்னைக்கு தான் தீச்சட்டியில எடுக்க போறாங்க. கம்பம்பு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிட்டாங்க. பூவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையும் கட்டி முடிச்சு ஒரு வீட்டுல இருந்து 3 விளக்கு போட்டிருக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் 3 விளக்கு எடுத்துட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் கோவில் எல்லாம் ரெடி ஆக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ ஃபுல்லாவே ரெடி ஆக்கி முடிச்சிட்டாங்க. கோவில்ல இருந்து விளக்கு போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சதுக்கு அப்புறமா தான் தீச்சட்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விளக்கு தட்டு மட்டும் தான் நாங்க வீட்டுல இருந்து கொண்டு போயிருந்தோம். எண்ணெயும் திரியும் ஓசியாவே கிடைச்சிருச்சு எங்களுக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பூஜைக்கு உள்ளது எல்லாமே ரெடி ஆக்கிட்டு இருந்தாங்க பூசாரி. விளக்கெல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திண்ணீர் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி வச்சுட்டு அப்படியே விளக்க போட்டுட்டு வீட்டுக்கு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். தீச்சட்டி எடுக்கிற வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.